ஐயோ கல்பனா, விடு. இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? செஞ்ச தப்புக்கு சாரி கேட்கறது தானே நீ நியாயம். உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். நீங்க பழசெல்லாம் மறந்துட்டு அந்த வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். இதான் என் ஆசை அண்ணி. கல்பனா, ரொம்ப சந்தோஷமா. உன் முன்னாடி கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு வித்யா ரொம்ப சங்கடப்பட்டா. நீ என்ன நினைப்பியோன்னு எனக்கும் சங்கடமா இருந்துச்சு. ஆனா இப்ப நீ பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இனிமே எந்த குற்ற உணர்ச்சி இல்லாம நான் வித்யாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அம்மா, ம், அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. ஏண்டி அப்படி சொல்ற? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைய வேண்டாமா? அத்தை, அண்ணி கல்யாணம் வேணான்னு சொல்லல, மாப்பிள்ளை பார்க்க வேணான்னு தான் சொல்றாங்க. எனக்கு ஒன்னும் புரியலையேம்மா. அண்ணி மனசுல வேற யாரையும் நினைச்சிட்டு இருக்காங்க அத்தை. நான் சொல்றது கரெக்ட் தானே அண்ணி? வித்யா, கல்பனா சொல்றது உண்மையாமா? அம்மா, இப்ப அதை பத்தி எதுவும் கேட்காதீங்க. ஏய் வித்யா, இரு. கல்பனா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. வித்யா யாரையாவது விரும்புறாளா? அது யாருன்னு உனக்கு தெரியுமாமா? கன்ஃபார்மா தெரியாம நான் எதுவும் சொல்ல முடியாது அத்தை. காலம் வரும்போது அண்ணியே சொல்லுவாங்க. நான் தேடி கொடுத்த வாழ்க்கை தான் அவளுக்கு சரியா அமையாம போச்சு. அவளா தேடிக்கிற வாழ்க்கையாவது நல்லபடியா அமையணும். கடவுளே. கல்பனா அருண் கல்யாணம் முடிஞ்ச கையோட உன்னோட கல்யாணத்தையும் முடிச்சிடலான்னு இருக்கேம்மா. என் அண்ணனை கொன்னுட்டு நீ இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டியா வித்யா? அந்த பாலா கூட சந்தோஷமா வாழணும்னு கனவு கண்டுட்டு இருக்கியா? அவனை வச்சு உன்னை பைத்தியமா அலைய வைக்கிற. உன் ஆசைய நல்லா தூண்டி விட்டு அதாலேயே உன் வாழ்க்கைய நாசம் பண்ற. என்ன நிர்கதியா நிக்க வச்ச உன் குடும்பத்துக்கு கொடுக்க போற முதல் அடி உன்னை அழிக்கிறது தாண்டி. அது வரைக்கும் உன்னை விட மாட்டேன்டி. மாமா, வலி இப்ப எப்படி இருக்கு? ஊசி போட்டதுனால பரவாயில்லம்மா. உங்களை இப்படி பார்க்கவே கஷ்டமா இருக்கு மாமா. நீங்க வேணும்னே நகைய தொலைக்கலன்னு எல்லாருக்குமே தெரியும். உங்களை மீறிதான் அது நடந்துச்சு. அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு தடவை நடந்தா பரவாயில்லம்மா. ரெண்டாவது தடவை நான் இப்படி தொலைச்சிருக்கேன்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு வயசாயும் எனக்கு விவரம் பத்தல. நான் அடி முட்டாளா இருக்கேன். அதனாலதான் என்னை ஈஸியா ஏமாத்திட்டாங்க. சின்ன பசங்க அடிக்கடி பென்சில் ரப்பரை தொலைக்கிற மாதிரி நானும் நகையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேம்மா. என்ன நினைச்சு எனக்கே அசிங்கமா இருக்குமா? ஐயோ மாமா, என்ன மாமா இது? அழாதீங்க மாமா.